ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மகாநதி ஃபைனலாக வந்து சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ கொடைக்கானல் ட்ராக் ஒரு 2 கார்டு போட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சென்னை ட்ராக் வரும்போது, அதாவது இங்கே வரும்போது நல்லா தானங்க போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆக்கிட்டீங்களே அப்படின்றது தான். எஸ், நம்மளுடைய காவேரி வந்துட்டு இன்னும் 8 மாதம் தானே 7 மாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் பேசுகிற மாதிரி. ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ லவ்லியாக பேசிட்டு இருப்பாரு. மாதிரி மெமரிஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம், நல்லா போயிருக்கு இந்த ட்ரிப் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த நேரத்தில் காவேரி வந்துட்டு இதில் எதுக்கு ஜஸ்ட் 7 months தானே, அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் நான் யாரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே விஜயுமே அப்செட் ஆகிட்டாரு. அங்கிருந்து அந்த ஒரு டோட்டல் என்வரன்மெண்ட் அப்செட் ஆயிடுச்சு. நம்மளுமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய் தான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ காவேரி வந்து அகைன் அதை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ விஜயமே சொல்லியிருப்பாரு இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லாத, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னதுக்கப்புறமும் காவேரி சொல்ல மாட்டேன்னு சொல்லி இப்போ அகைன் சொன்னது வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். பட் எனிவே கொடைக்கானல் ட்ராக் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. அதே போல் டிஆர்பி வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலுமே பெரிய சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அர்பன்லையுமே 5.6 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அர்பன் ப்ளஸ் எல்லாமே 0.1 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. 5.2 ப்ளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதா. ஸோ அர்பன் பிளேஸ்மெண்ட்ல மட்டும் லிட்டில் பிட் இன்க்ரீஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக் ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொமோஸ்லாம் போட்டு கொஞ்சம் ஹைப் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாரம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக கண்டென்ட்டும் இல்லை. உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மிட்லேயாச்சும் ஒரு ப்ரொமோ போட்டிருக்கலாம். பட் இவங்களுக்கு வந்துட்டு விஜயன் காவேரிக்கு ஸோ நிறைய ஸ்பீச்சஸ் சீன்ஸ் மாதிரி வைக்கணும், பேசிக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் வைக்கணும். ஸோ ஜஸ்ட் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி மட்டும்தான் வந்து சைகையில் மட்டும் தான் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக ப்ரொமோ எடிட் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி இருக்கிற சீன்ஸ்க்கு அவங்களும் எடிட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இன்னைக்கு எபிசோட்லையும் கூட பார்த்துருந்தீங்கன்னா அந்த மடியில் படுத்துக்கிறது, ஸோ அதெல்லாம் கூட நல்லா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. பட் க்யூட்டாக எனிவே அது வந்து கொஞ்சம் கான்வோவாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ திடீர்னு அவர் எந்திரிக்கிறாரு, ஸோ பக்கத்தில் இருக்கேன், அந்த மாதிரி ஏதாச்சும் கான்வர்சேஷன்ஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக தான் அவங்களுமே ப்ரமோஸ் கொஞ்சம் எடிட் பண்ண முடியல, நம்மளாலுமே அதை புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ டிஆர்பி வந்து நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்ச ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் அப்கமிங் வந்து ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்குது. ஸோ ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் வருது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வில்லன்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக சம்பவங்கள் இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஆர்பி ட்ராக்காக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டிஆர்பி ஒரு பக்கம் மீடியமாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் ஸ்டோரி ஓகேவே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நடுவில் விஜயன் காவேரியுடைய லவ் சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்விகள், என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா லவ் சீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சைக்கிள் இருக்கக்கூடாது, அது வந்து கொஞ்சம் வார்த்தைகளாக வரணும் அப்படிங்கிறது தான் பெரிய ரெக்வஸ்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.